ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, முந்தா நாள் வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு கோர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்தியால இருந்து வெளியேறோம், இந்தியால எங்களோட சேவையை நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எங்களை வர வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எதனால தெரிவிச்சாங்க, எதற்காக இந்த கேஸ் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை கண்டினியூஸா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, மத்திய ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்திய அரசாங்கம் வந்து ஐடி ஆக்ட் 2021 படி எந்த ஒரு சமூக வலைதளமா இருந்தாலும் அவங்க சமூக வலைதளங்களை பயன்படுத்தி போகிற மெசேஜஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு என்கிரிப்ஷனும் இல்லாம நாங்க கேட்கும் போது யாருடைய டீட்டெயில கேட்கிறோமோ அதை வந்து நீங்க என்கிரிப்ஷன் இல்லாம எங்களுக்கு அதை வந்து என்ன மெசேஜ் சென்ட் பண்ணிருக்காங்க, என்ன மெசேஜ் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நாங்க கேட்கும் போது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது என்கிரிப்ஷனா என்னன்னா, இப்போ ஒரு ஒரிஜினல் மெசேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தருக்கு வந்து குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குட் மார்னிங்ன்றது டைப் பண்ணும்போது குட் மார்னிங் உங்களுக்கும் வந்து ரீட் பண்ணும்போது தெரியும். நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தருக்கு சென்ட் பண்றீங்களா, ஒருத்தருக்கு மெசேஜ் சென்ட் பண்றீங்களா, அவருக்கு ரிசீவ் ஆனோனுமே அது குட் மார்னிங் அப்படின்னு தெரியும். ஆனா உங்க செல்ல இருந்து அது வந்து வெளியே போகுது, மெசேஜா போன உடனே என்ன ஆகும்னா அது குட் மார்னிங்னு போகாது, அது ஒரு ஹேஷ்கீ படியோ இல்ல வந்து ஒரு என்கிரிப்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ஜிக்கு வந்து ஒரு நம்பரோ ஒரு வேர்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு நியூமரிக் இதோ ஏதாவது ஒரு நியூமரிக் ஆல்பபெட்டோ ஏதாவது ஒரு கோடு ஒன்று மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஓக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து டிக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்பபெட்டுமே பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணி, அதாவது பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேனல்ல போகும்போது ஒரிஜினலா போகாது, ஒரிஜினல் மெசேஜா போகாது. நடுவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏர்டெல் யூஸ் பண்றீங்க, இல்ல வோடஃபோன் யூஸ் பண்றீங்க, பிஎஸ்என்எல் யூஸ் பண்றீங்க, ஜியோ யூஸ் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியால கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெட்வொர்க்ல போற அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி இது என்ன மெசேஜ்னு படிக்கவே முடியாது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் பண்ணி, அதாவது தன்னோட இயல்பு தன்மையை மாத்தி அதுக்கு ஒரு வேற வடிவம் கொடுத்து அதை வந்து வேற ஒரு ஃபார்மேட்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல மெசேஜா போகும். ஆனா ரிசீவ் ஆகிற இடத்துல அது டீக்ரிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி திரும்ப அது ஒரிஜினல் மெசேஜா அவங்களுக்கு ரிசீவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்றது ரிசீவ் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன். இதுல நிறைய வகைகள் இருக்குங்க. அது வந்து நம்ம டீட்டெயில் இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஸோ ஜென்ரலா உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும்னா இது வந்து என்கிரிப்ஷனா என்ன அப்படின்றத சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க கான்டாக்ட்ல இல்லாத ஒரு நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது இல்ல நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த அந்த சாட் விண்டோ ஸ்க்ரால் பண்ணி மேல டாப்ல பாருங்களேன், this message is end to end encrypted, even WhatsApp cannot read the original message அப்படின்ற மாதிரி ஒரு மேல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். கான்டாக்ட் இல்லாம உங்க கான்டாக்ட்ல இல்லாத ஒரு நம்பருக்கு வந்து மெசேஜ் நீங்க அனுப்பிச்சாலோ இல்ல வந்தாலோ அதுல மேல பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மெசேஜ் நீங்க அனுப்புற மெசேஜ் வந்து ஃபுல்லா என்கிரிப்ட் ஆயிருக்கும். வாட்ஸ்அப் நினைச்சா கூட அதை ஓபன் பண்ணி இல்ல பிரேக் பண்ணி அது என்ன ஒரிஜினல் மெசேஜ்ன்றத பார்க்க முடியாது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு பிரைவசி அதிகப்படுத்தணும், தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கையை கொடுக்கணும். அதாவது தான் அனுப்புற மெசேஜ் வந்து பிரைவேட்டா நல்லபடியா பாதுகாத்துதான் வந்து இன்னொருத்தருக்கு போகுது, நம்ம பயப்படாம அனுப்பலாம், செக்யூர்டா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக கொண்டாந்த இந்த சிஸ்டம் தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் மெத்தடு. ஆனா மத்திய அரசாங்கம் ஐடி ரூல் ஆக்ட் 2021 படி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேட்டா நீங்க எந்த மெசேஜா இருந்தாலும், எந்த போன் நம்பரா இருந்தாலும், எந்த வாட்ஸ்அப் நம்பரா இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த மெசேஜை நீங்க ஓபன் பண்ணி என்ன மெசேஜ் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்றத காட்டணும் அப்படின்றாங்க. இதுக்குதான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இது எதுக்கு மத்திய அரசாங்கம் கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து யாரோ ஒரு தீவிரவாதி யாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறான், இல்ல வந்து ஒரு ஜாதி கலவரம் நடக்குது ஒரு ஊர்ல, இல்ல மத கலவரம் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஒரு தப்பான தகவலை வந்து மெசேஜ் அனுப்பி குரூப்ல போட்டு அது வைரலா போகுது சோசியல் நெட்வொர்க்லனா, அது யார், அந்த சோர்ஸ் யார் மூலமா அந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றவனை கண்டுபிடிச்சு எங்களுக்கு வந்து ஈஸியா ட்ராக் பண்ணி அவனை கைது பண்ண முடியும். தீவிரவாதின்னு அவன் யாரு என்ன மெசேஜ் அனுப்பிச்சான் பாதுகாப்பை வந்து நாங்க வந்து உறுதிப்படுத்திக்க முடியும், அவனை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிட முடியும், ஈஸியா பிடிச்சிட முடியும், ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வாட்ஸ்அப் இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கேட்டீங்கன்றதுக்காக என்னால அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா என்னைய நம்பி என் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நம்பி யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க இந்த காரணத்தை சொல்லி கேட்பீங்க,
நானும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மத்த கஸ்டமர்லாம் அப்புறம் பயந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம வெளியே போயிருவாங்க. எனக்கு தான் நஷ்டம். உங்க ஒருத்தங்க ஒரு நாட்டுக்காக நான் இதை பிரேக் பண்ணிட்டேன், இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன், என்கிரிப்ஷன் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா நாடுமே இது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து என்ன சொல்றான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அமெரிக்கா, ஜப்பான், அப்புறம் இங்கிலாந்து, இந்த மாதிரி பிரிட்டன் சொல்றாங்க, யூகே, இவங்க இந்த மாதிரி ஒரு சில நாடுகளும் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வாட்ஸ்அப் வந்து அதை மறுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்க வந்து அப்படி பிரைவசியை பிரேக் பண்ணி கஸ்டமரை ஏமாத்த முடியாது அப்படின்ற மாதிரி. இப்ப இந்தியா அதை ஃபோர்ஸ் பண்ணி கோர்ட்ல கேஸா போட்டோன்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஒரு நாட்டுக்காக என் ரூல்ஸை நான் பிரேக் பண்ண முடியாது, உங்க ஒரு நாட்டுக்காக நான் ஓபன் பண்ணி காமிச்சா மத்த எல்லா நாடும் கேட்டுட்டாங்கன்னா என்னோட பிசினஸ் போயிடும். நான் வேணா இந்த நாட்டை விட்டே வெளியே போயிடுறேன், என்னோட சேவையை, என்னோட சர்வீஸ், வாட்ஸ்அப் சர்வீஸை இந்தியாவில நிப்பாட்டிக்கிறேன், நான் வேற கண்ட்ரில போய் நான் உங்க கண்ட்ரில ஸ்டாப் பண்ணி நான் வேற கண்ட்ரில ஆஸ் யூஷுவல் நான் பண்றதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து அந்த மெட்டா நிறுவனம் இருக்குல்ல, மெட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா தாய் நிறுவனம், அதாவது பேரண்ட் கம்பெனி. மெட்டா கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் வரும். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இது மாதிரி எங்க தகவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் டேட்டாக்கு யூஸ் பண்றாங்க. நான் ஒரு இது ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு சர்ச் பண்றேன், இல்ல வந்து கூகுள்ல சர்ச் பண்ணா ஃபேஸ்புக்ல வருது, ஃபேஸ்புக்ல ஏதோ நான் பாத்துக்கன்னா அது ரிலேட்டடா வந்து கூகுள்லயோ இல்ல வேற ஏதோ ஆப்ல போனா அது ஆட் வருது. ஸோ இந்த மாதிரி எங்க தகவலை திருடி வந்து இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆட் பர்பஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. ஆனா இப்போ இந்த ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்காக நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னோட நண்பகத்தன்மை போயிடும். வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா வேற வேற பிளாட்ஃபார்ம் தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெலகிராம்னு ஒண்ணு இருக்கு, வாட்ஸ்அப் மாதிரி, அது மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி போய் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடும், என்னால முடியாது, நீங்க அதை ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படிதான் சொன்னீங்கன்னா நான் வந்து இந்தியாவை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்றதும் ஒரு வகையில நியாயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஏதோ இது வருது அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சு அதை உடனே ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கேக்குறாங்க. ஆனா வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 100ல எப்பயாவது இந்த பிரச்சனை நடக்குது, எப்பவுமே இந்த பிரச்சனை நடக்குதுன்னா பரவாயில்ல, 100ல வந்து ஒரு பிரச்சனைக்காக நான் எல்லாரோட 100 கஸ்டமரையும் வந்து நான் இழக்க முடியாது அப்படின்றாங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பாலேயோ இல்ல மத்தவங்களாலேயோ ஃபார்முலா, அதாவது பாத்தீங்கன்னா அபிஷியலா அதை பிரேக் பண்ண முடியாது. ஆனா மேன் இந்த மிடில் அட்டாக்ன்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க உங்க போன்ல இருந்து இன்னொரு உங்க ஃப்ரெண்டு போனுக்கு அனுப்புறீங்க மெசேஜ்னா, இந்த நெட்வொர்க்குக்கு நடுவுல ஒரு ஆள் நின்றுகிட்டு சர்வர்லயோ இல்ல வேற எதுலயோ இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஹேக் பண்ணி டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி உங்க ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது திருட்டுத்தனமா எடுக்கிறது, அது வந்து அபிஷியலா எடுக்கிறது கிடையாது. ஆனா வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் அந்த மாதிரி இந்தியாவில கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் போன் வந்து பாத்தீங்கன்னா இதே செக்யூரிட்டி சிஸ்டம் தான் வச்சிருப்பாங்க. அமெரிக்கன் கவர்மெண்டே ஒரு ஆளை பத்தி வந்து எனக்கு இந்த போனை பிரேக் பண்ணி எனக்கு வந்து போனோடைய அந்த செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுன்னு சொன்னது ஆப்பிள் நிறுவனம் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு இந்த மாதிரி ஹேக்கர்கிட்ட கொடுத்து அவன் இந்த பிரேக் பண்ணி எங்களுக்கு கொடு அப்படின்னா அவன் ஈஸியா பிரேக் பண்ணி கொடுத்துட்டு அப்பவே வந்து ஆப்பிளோட செக்யூரிட்டி வந்து பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்த மாதிரி வந்து ஆப்பிள் நிறுவனம் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னோட செக்யூரிட்டியை வந்து லாஸ் ஆயிருக்கும். தனக்கு வந்து நம்பகத்தன்மையா பிரைவசிக்காக வாங்குற போன் ஆப்பிள் தான் இருக்கிறதுல செக்யூர் போன் சொல்றாங்க, அதவே வந்து நாங்க வந்து இப்ப வந்து கவர்மெண்ட் கேட்டா கொடுக்கணும். ஏன்னா நீ இன்னைக்கு வந்து வேற உனக்கும் ஒரு பிரச்சனைக்காக கேட்போம், ஒரு தீவிரவாதின்னு கேட்ப, அடுத்தது உனக்கு பிடிக்காதவனு கேட்போம், அடுத்து வந்து உன் எதிர்கட்சியா இருக்கிறவனோட மெசேஜ் ஷேர் பண்ணுவ, அடுத்து மக்கள் வந்து இவன் வந்து போராட்டம் பண்றான் அவன் மெசேஜை கொடு அப்படின்னுவ. ஸோ இப்பெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் அதை ஸ்டாப் பண்ணிட்டான், எங்களால் முடியாது அப்படின்ட்டு. ஆனா அவன் தேர்ட் பார்ட்டியை வச்சு அவன் பிரேக் பண்ணிட்டான். ஆனா அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க கோர்ட்டு மூலமா. அதுக்குதான் வாட்ஸ்அப் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்த கோர்ட்ல வரப்போற தீர்ப்பை வச்சுதான் வாட்ஸ்அப் சேவை நம்மளுக்கு தொடருமா இல்ல வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியா விட்டே போயிருமா, நம்மளுக்கு வாட்ஸ்அப் சேவை நின்றுமான்றது இந்த தீர்ப்பை வச்சுதான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து இந்த தீர்ப்பு வந்தோடனே என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் விட்டுட்டு எங்க போகணும்னு நினைச்சாலும் திரும்ப ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் யூசர்ஸ் வந்து வாட்ஸ்அப்புக்கு தான் வர்றாங்க மெசேஜ் அனுப்புறதுக்கு. ஸோ வந்து வாட்ஸ்அப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியல. ஸோ வரப்போற தீர்ப்பு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிற சூழ்நிலை வரும். பார்ப்போம் எப்படி இருக்கு தீர்ப்பு, வர்ற தீர்ப்பு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.